கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கர்த்தரும் ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவின் குடும்பம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்று உலகத்தில் குடும்பம் என்னும் உன்னதமான அமைப்பு பல்வேறு சவால்களையும் பிளவுகளையும் போராட்டங்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் இயேசுவின் குடும்பம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் குடும்பம் என்பது வெறும் இரத்த உறவுகளால் மட்டும் கட்டப்பட்ட ஒன்று அல்ல. அது கிறிஸ்துவின் அன்பினால், அவருடைய வார்த்தையினால் பிணைக்கப்பட்ட ஒரு தெய்வீக உடன்படிக்கை. இயேசுவை நம் குடும்பத்தின் தலைவராகவும் வழி நடத்துபவராகவும் ஏற்கும் பொழுது நம் இல்லம் அவருடைய இல்லமாய் மாறுகிறது. எங்கே கிறிஸ்துவின் போதனைகளும் மன்னிப்பும் அது தியாக அன்பும் ஆளுகை செய்கிறதோ அதுவே இயேசுவின் குடும்பம். கிறிஸ்துவை மையமாய் கொண்ட குடும்பத்தில் புயல்கள் வீசலாம், ஆனால் அது ஒருபோதும் கவிழ்ந்து போவதில்லை. ஏனென்றால் அதன் அஸ்திவாரம் கண்மலையாகிய கிறிஸ்துவே. இந்த நாளிலும் நாம் குடும்ப ஒற்றுமையின் ரகசியம், அதாவது இயேசுவின் உங்களோடு இருப்பேன் என்னும் வாக்கு தத்தத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஒரு குடும்பத்தில் எல்லாமே இருந்தாலும் பணம், சொத்து, அந்தஸ்து என அனைத்தும் இருந்தாலும் அங்கே ஒற்றுமை இல்லை என்றால் அந்த இல்லம் நரகமாகி விடுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஒற்றுமையை காக்கும் உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? அதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளியுள்ள நிரந்தர பிரசன்னம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்திலே, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, நம் குடும்பத்திற்கும் உரியது. இயேசு நம்மோடு இருக்கிறார், நம் நடுவில் உலாவுகிறார் என்னும் விசுவாசமே நம் குடும்ப ஒற்றுமையின் அஸ்திபாரம். கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தால் கிறிஸ்து நம்மை இணைக்கிறார். பிரியமானவர்களே, குடும்ப ஒற்றுமையை ஒரு முக்கோண வடிவில் நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த முக்கோணத்தின் உச்சி முனையில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கீழே 2 முனைகளிலும் கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் இயேசுவை நோக்கி நெருங்கி செல்ல செல்ல அவர்களுக்குள் இருக்கும் இடைவெளி தானாகவே குறைந்து அவர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் மிகவும் நெருக்கமாகி விடுகிறார்கள். ஆகவே தான் நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது அவர் நம்மை ஒருவரோடு ஒருவர் பிரிக்க முடியாதபடி தெய்வீக அன்பினால் இணைக்கிறார். இன்றைய நவீன உலகில் விசுவாசிகளின் குடும்பங்களிலும் கூட சாத்தான் பலவிதமான பிரிவினைகளை கொண்டு வருகிறான். முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது குடும்பங்களில் ஏற்படும் முக்கிய போராட்டங்களான புரிந்து கொள்ள முடியாததும் கருத்து வேறுபாடுகளும், சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய வாக்குவாதங்கள் ஏற்படுகிறது. இன்னும் மன்னிக்க முடியாத, அதாவது கடந்த கால தவறுகளை மனதிலே வைத்துக் கொண்டு அதை அடிக்கடி பேசி காயப்படுத்துறது. அடுத்து தகவல் தொடர்பு இடைவெளி, அதாவது ஒருவரோடு ஒருவர் அன்பாய் நேசமாய் பேச நேரமில்லை, ஆனால் அலைபேசிகளிலும் சமூக வலைத்தளங்களிலும் முழுகி இருக்காங்க. அடுத்து 4வதாய் சுயநலம் மற்றும் பெருமை, ஒரு ஈகோ, நான் ஏன் இறங்கி போக வேண்டும் என்கின்ற ஒரு அகந்தை. ஆனால் இவைகள் எல்லாவற்றிற்கும் வேதாகமம் நமக்கு தெய்வீக தீர்வுகளை தருகிறது. அதாவது பொறுமையையும் மன்னிப்பையும், அதாவது ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டது. அதாவது மன்னிப்பு இருக்கும் இடத்துல பிசாசு கிரியைகளுக்கு இடம் இருக்காது. இனி இந்த அன்பு
எல்லாவற்றையும் பிணைக்கும் கட்டாய் காணப்படுகிறது. பூரண சகுனத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இனி இந்த அன்றாட கோபத்தை தீர்த்தல். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பாக உங்கள் கோபம் தனிய கடவது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அன்றைய கோபத்தை அன்றே பேசி தீர்த்து ஒன்றாய் செபித்து ஒப்புரவாகி உறங்க செல்வதே வேத ஒழுங்கு. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் இன்று எந்த சூழ்நிலையில் இருக்கிறது? இயேசுவின் வாக்குத்தத்தம், நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இன்றே உங்கள் குடும்பத்தின் குறைகளை இயேசுவின் பாதத்திலே வையுங்கள். ஒருவருக்கொருவர் தாழ்த்தி மன்னித்து கிறிஸ்துவை உங்கள் குடும்பத்தின் மையமாக்குங்கள். அவர் உங்கள் குடும்பத்தின் புயல்களை அடக்கி தெய்வீக ஒற்றுமையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெருகுவதாக. ஆமென்.